தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் அரசியல் சூழல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் அரசியல் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையம் அருகே உள்ள மண்டேலா நகர் பகுதியில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். வரவிருக்கும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற கூட்டம் மாநாடு போன்று இருந்ததாகவும் மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை விமர்சித்த அவர் தேர்தல் அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளில் குறைந்த அளவே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கு நிலைமை, மாநில காவல்துறை தலைவர் நியமனம், காவல் நிலைய மரணங்கள் போன்ற விவகாரங்களையும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை சுட்டிக்காட்டிய அவர் இந்தியா உலக பொருளாதாரத்தில் முன்னேறி வருவதாக கூறினார். தேமுதிக, என்டிஏ கூட்டணியில் இணைவது பற்றி 1ஆம் தேதி பார்ப்போம் என கூறினார்.